டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. மதர்ஸ் டே இன்னும் சில நாட்களில் வந்துட்டுருக்கு. எல்லா அம்மாக்களுக்கும் அம்மாக்கள் ஸ்தானத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்பாக்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் மதர்ஸ் டே விஷஸ். இந்த மதர்ஸ் டே வீடியோவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு ஐ ஹாவ் மை ஒண்டர்ஃபுல் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் அமேசிங் குக் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆண்டர்பிரினர் மாலா வீரராகவன் ஹியர். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி மாலா. Thanks for inviting Deepa. Happy Mother's Day to all mothers. மாலா, உங்கள் அம்மா ஒண்டர்ஃபுல் குக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் அம்மாவோட ரெசிபியில் உங்களுக்கு பிடிச்சது எது? மதர்ஸ் டே ஸ்பெஷல்ன்றதுனால இன்றைக்கி எங்கள் அம்மா பண்ண ரெசிப்பியில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிடிச்ச ஒரு வெந்தய குழம்பை நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன். அந்த காலத்தில் அம்மா கூட்டு குடும்பமாக இருக்கும்போது காய்கறி தனியாக, குழம்பு தனியாக பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தபோது இருக்கிற நாட்டு காய்கறிகளை கொண்டு ஒரு வெந்தய குழம்பை பண்ணி அதை லஞ்ச் பாக்ஸாக கொடுப்பா. அதே போல் நம்ம கூட்டு குடும்பத்தில் இல்லைனாலும் நம்மளுக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் அந்த ரெசிப்பியை நம்ம பண்ணினா ஈஸியாக, குயிக்காக அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸை பார்ப்போமா? காய்கறிகளை பார்த்துடலாம். முதல்ல வெண்டைக்காய் ஒரு 5 இல்லை 6, உனக்கு வெண்டைக்காய் தூக்கலாக வேணும்னா வச்சுக்கலாம். நான் வச்சுட்டுருக்கிறது கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய், எது பர்பிள் கத்திரிக்காயோ இல்லை பச்சை கத்திரிக்காய் எது கிடைக்கிறதோ அந்த சின்ன கத்திரிக்காய் ஒன்று தண்ணீரை ஊற போட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். ஏன்னா அது கருக்காமல் இருக்குன்றதுக்காக. இது வெங்காயம், கொஞ்சம் 2-3 பச்சை மிளகா, அது வாசனைக்காக. அப்புறம் இது கொத்தவரங்காய், தக்காளி. இது காய்கறியில் இது வேணும்னா நீங்கள் முருங்காயும் சேர்த்துக்கலாம் கையில் இருந்ததுன்னா. இல்லைன்னா இருக்கிற காய், கொத்தவரங்காய் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, இதை மட்டும் இருந்தால் கூட போதும், இந்த 3 மட்டும். ஸோ இதை வச்சுட்டு அதுக்கு புளியை முன்கூட்டியே நினச்சி வைக்கணும். ஒரு லெமன் சைஸ் மீடியமோ, இல்லை உனக்கு ஒரு பெரிய பாத்திரம் அளவுக்கு பண்ணணும், இப்போ 10 பேர் வரான்னா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு. இப்போ ஒரு 4 பேர் தான் குடும்பத்தில் இருக்கோம்னா ஒரு சின்ன லெமன் சைஸ், நான் மீடியம் லெமன் சைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, இது 1 டேபிள் ஸ்பூன், இது 1/2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, தோரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன். வேணும்னா நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு கடுகு கொஞ்சம் மேலே வருது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா குறைச்சிக்கோங்க. ஒவ்வொருத்தரோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வெல்லம் 1 ஸ்பூன். வறுக்கிறதுக்கு மிளகா காஞ்ச மிளகா ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன், அதை கிள்ளி வச்சுருக்கேன். இது பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த வெல்லம் எதுக்கு வைக்கிறோன்னா இதெல்லாம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கடுக்கிற டேஸ்ட்டு அதெல்லாம் இருந்தது. கத்திரிக்காய் சம்டைம்ஸ் கடுக்கும், எங்கள் அம்மா சொல்லுவா. அதெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த வெல்லம் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த எண்ணெய் நல்லெண்ணெயும், நீங்கள் என்ன ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் ஆலிவ் ஆயில், கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் கடலெண்ணெய், எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ நல்லெண்ணெயும் இதையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் இது கருவேப்பிலை கொஞ்சம், ஏற்ற மாதிரி சால்ட் டு டேஸ்ட். ஓகே, குழம்பு பொடி. இது நீங்கள் வீட்டில் என்ன குழம்பு பொடி வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். எனக்கு எங்கள் அம்மா 84ல் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் அம்மா ஒரு ரெசிபி கொடுத்தா, இது 84 போட்டிருக்கு டைரியில். எனக்கு என்னை பார்க்குறதுக்கு தஞ்சாவூரில் இருந்தேன் இப்போது இந்தியாவில். தஞ்சாவூரில் வரும்போது தன் கைப்பட எழுதின ரெசிபி இது, அது அப்படியே இருக்குது. ஜூன் 84ல் எழுதி கொடுத்தா, இந்த டைரியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு என் கையில கொடுத்தது. அம்மாவே எழுதினது. இப்போ ஷி இஸ் நோ மோர். ஸோ அவளோட ஞாபகார்த்தமா இதை பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருக்கேன். அதுல பண்ணினது ஒவ்வொரு தடவையும் இந்தியா போச்சே நான் குழம்பு பொடியை நான் அங்கேருந்து பண்ணின்னு வந்துடுவேன் மொத்தமா. அப்படி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், நீங்க அதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும். பட் இதை அரைச்சி வைக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. நான் அரைச்சி மொத்தமா எடுத்துன்னு ஏன்னா இந்த நெய்ஸ் அந்த கன்சிஸ்டன்சி மெஷினில் கொடுத்து அரைச்சா இன்னும் நன்னா இருக்குன்றதுனால முடியாதவா வெறுமை இதுலேயும் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். ஸோ இதை காய வச்சு அரைப்பேலாம், காய வைக்காம அரைப்பேன். காய வச்சு இங்கே முடியாது இல்லையா, சியாட்டலில் இருக்கோம் நம்ம. சியாட்டல்லேருந்து இருக்கிறதுனால எப்போ பாரு மழை இருக்கிறதுனால மீன் வானலியில் லைட்டாக வறுத்துட்டு அரைக்கலாம். வாசனை வர வரைக்கும், வாசனை வரணும். ஆமாம், வாசனை வரவழையும் இது பண்ணிட்டு அரைக்கலாம். பண்ணுறது பார்த்துடலாமா? பார்த்துருவோம். இப்போ மாக்கல் சுற்றுது. அதில் இந்த எண்ணெயை நான் முதல்ல போடுறேன். இது எண்ணெய் சுற்றுறது. கடுகு, இப்போ கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்குறது இல்லையா உங்களுக்கு? ஒவ்வொன்றா சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு,
பைத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் நான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு இருக்கணும். கல் நல்லா சுட்டதுனால கட்டாயமாக சீக்கிரம் வறுத்துரும். ஸோ நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். எல்லாம் வந்து புளியை கரைச்சி வச்சுக்கணும். இந்த அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சில விஷயங்கள் ப்ரெப் ஒர்க் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி பருப்புகளை தனியாக எடுத்து வைக்கணும், அப்புறம் புளியை கரைச்சி வைக்கணும், உப்பு பக்கத்தில் வச்சுக்கணும், காய்கறியை வச்சுக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்ச பிறகு அடுப்பை மூட்டினோன்னா இந்த மாதிரி கடகடன்னு ஆரம்பிச்சிடும். சீக்கிரமும் பண்ணலாம். சின்னதில் வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் ஹை ஆக்குறேன் ஏன்னா ரொம்ப லோவாக இருக்கிறதுனால. ஸோ சாம்பார் பொடியை நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா வந்து காய்கறிகளை போட்ட உடனேயே சாம்பார் பொடியை போட்டு ஒரு வதக்குவா. ஸோ தட் அந்த பச்சை ஸ்மெல் சப்போஸ் நல்ல காயலை பொடி வந்து பொடிக்கும் முன்னாடி வந்து காயலைன்னா அது வந்து அந்த வாசனை நல்லா இன்னும் கூடுதலாக கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அரைச்சின்னு வந்துடுவேன் நான் இந்தியாவிலேருந்து. அதை வந்து கொஞ்சம் வறுத்தா அந்த வாசனையே இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காமிக்குன்றதுக்காக இப்போ பெருங்காயத்தை போடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலையே ஆட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் சின்னதாக வச்சிடணும் இந்த டைமில் அடுப்பை. வெண்டைக்காவை சேர்க்குறேன். வெண்டைக்காய் வதங்கிண்டே இருக்கும்போது கத்திரிக்காயை சேர்க்க போகிறோம். இப்போது இதில் தண்ணி போட்டு வச்சுருந்தேன், இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்துட்டேன். கத்திரிக்காயை வதக்குறேன் இப்போது. அதை ஸோ இது வதங்கின்னு இருக்கு இல்லையா, இதில் தக்காளியை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். தக்காளியை சேர்த்த பிறகு பரங்காய் சேர்க்க போகிறேன். இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இதை நல்லா வதங்கணும். வதங்கிகிட்டே இருக்கச்சே நம்ம என்ன பண்ணலான்னா, குழம்பொடி ரெடியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த குழம்பொடியை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி வதக்கிண்டே இருக்கும்போதே இந்த மிளகாப்பொடி குழம்பொடி சேர்க்கறதுனால அந்த வாசனை வந்து இன்னும் பின்னையும் சத்த நல்லா தூக்கலாக காமிக்கும். கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்படி. ஸோ இந்த புளி தண்ணியை இப்போ சேர்க்குறேன். இதில் வெல்லத்தை போடுறேன். ஸோ வெல்லத்தையும் போட்டுட்டு உப்பு இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது நல்லா தளன்னு கொதிக்கணும். இப்போ சின்னதில் வச்சுருங்க. உங்களுக்கு இது கொதிக்கலை, லேட்டாக ஆகுது அப்படி உங்களுக்கு அவசரமாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். வந்து லோவில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து நல்லா தளன்னு வரும்போது இறக்கி வச்சுட்டு பாத்திரத்தை மாற்றிடலாம். இப்போ பாருங்க, நல்லா வந்து குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா திக்காக எடுத்து கொதிச்சு இந்த குழம்பு கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், ஃபுல்லாக இருந்தது. அதுலேருந்து இவ்வளோ சுண்டி இவ்வளோ தூரம் வந்துடுது. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஸோ தானோட சேர்த்து குத்தினீங்கன்னா இப்படி இருக்கும். வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கிறதுனால டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த குழம்பு ஆஃப் பண்ண போகிறேன். முடிஞ்சிடுது. இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும், திக்காக இருக்கும். எனக்கு நிறைய தான் போட்டிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி நல்ல இதாக இருக்கும், திக்காக. ஸோ இதை வந்து எப்படின்னா நான் கல்சட்டியில் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து கல்சட்டியில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ இது பேனில் பண்ணுறீங்கன்னா பேனில் பண்ணலாம், இல்பச்சட்டியில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். என்ன உங்ககிட்ட வெசல் இருக்கோ அதை வச்சும் பண்ணலாம். டேஸ்ட் அதே தான் வரப்போகுது. இது எங்கள் அம்மா வந்து கல்சட்டியில் பண்ணி நான் பார்த்து வழக்கமானதுனால அதுலேயே நான் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். ஸோ நீ வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. ரொம்ப நல்லா இருக்குமாலா. ஸோ இருக்கு. இதை வந்து நீ வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நிறையா தான் இருக்கிறதுனால தனியாக வந்து எதுவும் செப்பரேட்டாக காய் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ் இருந்தால் சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை உனக்கு சிப்ஸ் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் இருக்குது அப்படின்னா வடாமல் வந்து பொரிச்சு சாப்பிட்லாம். அப்பயும் ஹெல்த் கான்ஷியஸ் நீ நினச்சியானா வடாமல் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் பண்ணலாம். இல்லை கேஸ் அடுப்பு இருந்ததுன்னா கேஸில் சுட்டும் பண்ணி சாப்பிட்லாம். இதை வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.